உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நிகழ்ந்த 2 விபத்துகளில் 2 பெண்கள் பலியான அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த 2 பேருந்துகளினால் இருவேறு இடங்களில் சாலை விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியான அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? உயிரிழந்த 2 பெண்கள் யாரு? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த ராஜபாளையத்தில் ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த 2 பேருந்துகளினால் இருவேறு இடங்களில் சாலை விபத்து நடந்தேறியுள்ளது. இச்சம்பவமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபாளையம் அருகே ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த 2 பேருந்துகளினால் இருவேறு இடங்களில் சாலை விபத்து நடந்ததில் உடல் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி பலியானார்கள். இதனால் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கிடையே வாக்குவாதம் நடந்தது. பாதுகாப்பு கருதி தனியார் பேருந்துகளை 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளை காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றனர். மேலும் ராஜபாளையம் அருகே சங்குப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொன்வேலு என்பவரின் மனைவி வேலுத்தாய், இவர்களுக்கு மாரிச்செல்வம் என்பவர் உள்ளார். இந்நிலையில் பள்ளியில் படிக்கும் மாரிச்செல்வத்தை அவரோட பெற்றோர்கள் பள்ளிக்கு அழைத்துள்ளனர். பெற்றோரை பள்ளிக்கு அழைத்ததனால் இதனால் வேலுத்தாய் பள்ளிக்கு சென்றுவிட்டு தனது சொந்த ஊரான சங்கம்பட்டி நோக்கி சென்றுள்ளார். அப்போது பள்ளத்தில் ஓரத்தில் உள்ள பள்ளத்தில் தடுமாறி விழுந்துள்ளார். அத்துடன் தென் பகுதியில் பல்வேறு வழித்தடங்களில் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கும் தனியார் நிறுவன பேருந்து நிறுவனத்துக்கு சொந்தமான பேருந்து சத்திரப்பட்டியில் இருந்து ராஜபாளையம் நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த போது அந்த பேருந்தை கூமாப்பட்டியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அதிவேகமாக வந்த பேருந்து 2 சக்கர வாகனத்தின் மீது சென்ற வேலுத்தாயை ஆண்டாள்புரத்தில் சந்திப்பின் போது நிலவரி கீழே விழுந்தார். அந்த நேரத்தில் மோதியில் இடுப்பில் பஸ்ஸின் சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிர்ந்தார். இதனை அடுத்து இந்த விபத்து நடந்த அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அதே நிறுவனத்தைச் சேர்ந்த மற்றொரு பேருந்து ராயகிரியிலிருந்து ராஜபாளையம் நோக்கி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆர்டிஓ அலுவலகம் முன்பாக வந்து கொண்டிருந்த பொழுது சிவகிரியைச் சேர்ந்த வைரவன் என்பவர் இயக்கி வந்த பேருந்து அதே சாலையில் தலைவாய்புரத்திலிருந்து ராஜபாளையம் நோக்கி மாரிமுத்து மற்றும் அவரது மனைவி ஜோதிமீனா என்பவர்கள் வந்து கொண்டிருந்தனர். அப்போது பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானதில் ஜோதிமீனா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். 2 சக்கர வாகனத்தை ஓட்டி வந்த கணவர் மாரிமுத்து ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் தனியார் நிறுவனத்தின் பெயரில் KSR எனும் பெயரில் செயல்படும் ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த 2 பேருந்துகள் அதிவேகமாக சென்று அடுத்தடுத்து விபத்துக்குள் ஏற்படுத்தியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த இரு பேருந்துகள் அடுத்தடுத்து விபத்துக்குள் ஏற்படுத்தியதை கருத்தில் கொண்டு அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு தடுக்கும் பொருட்டு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.